உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லு ராஜா, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? நம்ம ரேவதிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள கொஞ்சம் தப்பானவராக இருக்கார் மேடம். ஏன் தண்ணி சிகரெட் இந்த மாதிரி ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? இல்லை, இது அதை விட தப்பான ஒரு விஷயம் மேடம். என்ன நீ சொல்றத பார்த்தா விஷயம் ஏதோ பெருசா இருக்கிற மாதிரி தோணுது. ஆமாம் மேடம், இது பெரிய விஷயம் மட்டும் இல்லை, ரொம்ப தப்பான விஷயமும் கூட. இது அந்த மகேஷ்க்கும் அவங்க அன்னிக்கும் தப்பான உறவு இருக்கு மேடம். ஏய், தப்பான உறவு இருக்கா? என்ன ராஜா சொல்ற? ஆமாம் மேடம், அவங்க ரெண்டு பேருக்குள்ள தப்பான உறவு இருக்கு. அந்த மகேஷ்னால மாயா நிறைய வாட்டி அபார்ட் பண்ணிருக்காங்க மேடம். இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவ வாழ்க்கையை ஸ்பாயில் ஆயிடும். அதனால இவங்களுக்குள்ள இந்த கல்யாணம் நடக்கூடாது மேடம். நீங்க தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். என்ன மேடம் அமைதியா இருக்கீங்க? நான் சொல்றதை நீங்க இன்னும் நம்பலையா? வெளியே கொஞ்சம் பேர் பேசிக்கிறத நானும் அரசல் பொருசலா கேள்விப்பட்டேன். ஆனா விசாரிச்சு பார்த்ததுல அப்படி எதுவும் தப்பான உறவு இல்லைன்னு தெரிஞ்சது. மேடம், நான் போய் சொல். நான் கேள்விப்பட்ட மாதிரி தான் நீயும் கேள்விப்பட்டிருக்க. என்கிட்ட சொன்ன மாதிரி யாரோ உன்கிட்டயும் தப்பா சொல்லிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல, நீ கவலைப்படாத. இல்ல மேடம், எனக்கு நல்லா தெரியும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள தப்பான உறவு இருக்கு. ப்ளீஸ் மேடம், ரேவதி லைஃபை காப்பாற்றணும்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தது தான் நல்லது. இல்லைன்னா பின்னாடி நம்ம தான் வருத்தப்படுற மாதிரி ஆயிடும் மேடம். இல்ல ராஜா, அந்த மகேஷ் மாயா நல்லவங்க தான். உனக்கு ஏதோ தப்பான தகவல் கிடைச்சிருக்கு. ஒரே வீட்ல புருஷனை பறி கொடுத்த அண்ணியும் குழந்தனும் இருந்தா ஊர் இப்படிதான் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசும். ஏன்னா இது வம்பு கலையிற உலகம். 4 விதமா தான் பேசுவாங்க. நீ அதையெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். நீ ரேவதி மேல இருக்கிற அக்கறையில இப்படி எல்லாம் பேசுற, அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதுல உண்மை இல்ல ராஜா. இல்ல மேடம், நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்களேன் ப்ளீஸ். ராஜா, இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி நம்ம எதுவுமே பேச வேண்டாம். மேடம் ப்ளீஸ் மேடம். இது பாரு ராஜா, நீ இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில இப்படி பேசுறேன்னு எனக்கு புரியுது. ஆனா ஒரு அசிங்கமான வதந்திய பத்தி நம்ம தேவையில்லாம ஆர்கியூ பண்ண வேண்டாம். நீ கேள்விப்பட்டது தப்பான தகவல். இதுக்கு மேல இத பத்தி என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், சரியா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.